Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு thread work blouse design தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து neck lineல வந்து நான் ஜரி threadல chain stitch வந்து ஒரு 3 lines வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்றேன். அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் silk thread வந்து யூஸ் பண்ணி chain stitch வந்து கொடுக்கிறேன். சோ இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா சாரியோட கலர்ங்கிறதுனால நம்ம வந்து இந்த கலர் silk thread யூஸ் பண்ணி chain stitch வந்து ஒரு 2 lines வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்றோம். So next line la வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கர்தானா bead வந்து எடுத்துர்க்கேன். இதுல வந்து நம்ம loading work தான் வந்து பண்றோம். நான் வந்து ஒரு 3 beads யூஸ் பண்ணி தான் வந்து loading work வந்து பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மல்டி கலர் கர்தானா bead தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு black metal உள்ள கர்தானா bead. சோ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து வெளுக்காது. சோ அதனால தான் நம்ம இந்த beads வந்து யூஸ் பண்றோம். சோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்க சுத்தி வந்து ஒரு லைன் வந்து லோடிங் வர்க் வந்து பண்ணனும் கர்தானா பீட் யூஸ் பண்ணி. அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது வந்து பிசுறு இல்லாம நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இத தான் வந்து நான் அடுத்த லைன்ல வந்து குடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும் வர்க். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்தானா பீட் ஒரு லைன் கொடுத்த பிறகு லோடிங் வர்க் வந்து கொடுத்த பிறகு ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம வந்து silk threadலயே வந்து கொடுத்திருக்கேன். சோ அப்பதான் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கும். சோ அதனால தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்கே வந்து 2 லைன்ஸ் வந்து கொடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் நம்ம கொடுத்த பிறகு அடுத்த லைனுக்கு நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங்கே வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணனும். சோ இப்போ வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு சின்ன கேப் வந்து விட்டுருக்கேன் பாருங்க ஒரு லைன் போட்டுருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கேப்பும் அதே மாதிரி இந்த இடத்துல நெக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிருப்பேன். சோ இதே மாதிரி நம்ம லைன் கொடுத்திருக்கோம்ல டிரா பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துலயே சேமா வந்து இந்த 1/2 இன்ச் வந்து கேப் விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணனும். இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து டிரா பண்றேன் பாருங்க. சோ இத நெக்க சுத்தி நம்ம இந்த லைன்ஸ் வந்து டிரா பண்ணிருக்கோம். இதுல வந்து நம்ம ஜரி thread கோல்ட் கலர் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிட்ச் தான் வந்து கொடுக்க போறோம். zigzag வந்து கொடுக்கிறேன் பாருங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டபுள் லைன்ல வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு லைன் வந்து கொடுக்கும்போது நல்லா திக்கா இருக்கும். சோ அதனால இப்படி கொடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து அங்க எப்படி நம்ம பார்டருக்கு வர்க் பண்ணோமோ ஃபர்ஸ்ட் வந்து 2 லைன் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி கர்தானா பீட் கொடுத்து லோடிங் கொடுத்துட்டு silk threadல வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா தெரியும். சோ அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து French knot தான் வந்து கொடுக்க போறேன். சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த French knot வந்து பாத்தீங்கன்னா நான் ஜரி thread யூஸ் பண்ணி French knot வந்து கொடுக்க போறேன். இது வந்து 6x6 12 strands வந்து எடுத்துர்க்கேன். சோ இந்த நீடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காது பக்கம் கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து French knot வந்து கொடுக்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு பாருங்க அந்த கேப்லலாம் வந்து நான் வந்து சாரியோட கலர் வந்து ப்ளூங்கிறதுனால அதாவது பீகாக் கலருங்கிறதுனால அந்த ஓரம் ஃபுல்லா வந்து ஒரு 6x6 12 strands யூஸ் பண்ணி French knot வந்து கொடுத்திருக்கேன். சென்டர்ல வந்து கோல்ட் வந்து கொடுத்திருக்கேன். இதே தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். பட் ஆனா வந்து இந்த இடத்துல அதாவது நம்ம கர்தானா பீட் கொடுத்திருக்கோம்ல இந்த லைன்ஸ்லலாம் வந்து நம்ம ஜரி thread யூஸ் பண்ணி French knot வந்து கொடுக்கிறோம். சோ எப்படி கொடுக்கிறேன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி நீடில வந்து இப்படி எடுத்துட்டு நல்லா வந்து thread இப்படி பிடிச்சி நீடில வந்து 2 டைம் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி அப்புறம் நீடில வந்து கரெக்ட்டா வந்து நம்ம ஃப்ரேம் கடியில இப்படி கொண்டு போயும்போது ஒரு கையில நம்ம thread இப்படி இழுத்து பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டா வந்து ஒரு French knot வந்து விழுந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். சோ நம்ம ஜரி threadல கொடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். silk threadல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்கிறதுனால நான் ஜரி thread வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ பாத்தீங்கன்னா தெரியும் 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஜரி thread வந்து அந்த நீடில வந்து நம்ம ஃப்ரேம் கடியில கொடுக்கும்போது இந்த மாதிரி French knot வந்து விழுந்துரும். இது வந்து நெக்க சுத்தி வந்து நம்ம ஒரு லைன் வந்து கொடுத்துடலாம். சோ இப்போ French knot வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அதுக்கு அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் silk threadல வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து கொடுத்திருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு அதாவது ஒரு 1 இன்ச் இருக்கும். அந்த கேப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு டாட் வந்து மார்க் பண்ணிருப்பேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 inches பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா வந்து ஒரு 6 inches இருக்கிற மாதிரி இந்த கேப்பை வந்து நான் டிரா பண்ணிருக்கேன். இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம silk thread யூஸ் பண்ணி லாங் French knot தான் வந்து கொடுக்க போறோம். சோ அது எப்படி கொடுக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம லாங் French knot தான் வந்து கொடுக்க போறோம். அதனால வந்து ஃப்ரேம் கடியில வந்து இந்த மாதிரி நீடில வந்து எடுத்துர்க்கேன். silk thread வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பீகாக் கலர்ல இருக்க silk thread அதாவது சாரியோட கலரே வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா 12x12 24 strands வந்து எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நீடில வந்து 2 வாட்டி வந்து thread வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து நீடில வந்து லாங்கா வச்சு நம்ம வந்து இப்போ நான் ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த லைன்லயே வந்து நான் லாங்கா வச்சு நாட் வந்து போடுறேன்.
இது வந்து நான் வந்து ஒரு 5 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் தான் கொடுக்க போகிறேன். அடுத்து வந்து ஒரு சின்ன கேப் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதே கலர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம வந்து 2 கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த சாரியோட கலரு, அப்புறம் வந்து கோல்ட் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வந்து அடுத்த லைனில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து நான் 5 ஃப்ரெஞ்ச் நாட் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்திங்க, இப்போ இங்கே வந்து நான் கோல்ட் கலர் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறேன். இதுவும் வந்து 12x12 24 ஸ்டாண்ட்ஸ் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு. பேக் நெக்குக்கும் வந்து நம்ம இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அதாவது சில்க் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் தான் நம்ம வந்து இந்த ஒர்க் இருக்கும். நடுவில் தான் வந்து இந்த கர்தானா பீடும் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு மினிமலான ஒர்க் தான். சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கிராண்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.